ஹைங்க, சூப்பரான பீட்ரூட் சப்பாத்தி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் காயெலாம் குழந்தைங்க சாப்பிடல அப்படின்னா எப்படியாவது சாப்பிட வச்சுருவோம். ஸோ அந்த மாதிரி தான் பீட்ரூட் சப்பாத்தி. இப்போ வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் வந்து 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூட நான் வந்து 1/4 பீட்ரூட்டை விட கம்மியாக, ஏன்னா 2 பேர்த்துக்கு இது வந்து போதும். ஸோ அதனால் நான் வந்து கம்மியாக தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும் அப்படின்னா குவான்டிட்டி அதிகப்படுத்திக்கோங்க. ஸோ இதை லைட்டாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. சில பேர் ஜூஸ் மட்டும் சேர்ப்பாங்க. இந்த மாதிரி அரைச்சி சேர்த்திக்கிட்டோம் அப்படின்னா அந்த காயோட ஃபுல் எக்ஸ்ட்ராட்டுமே நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ போட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா வேணுன்ற அளவுக்கு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் பிசைஞ்சிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இப்போது இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது வந்து காஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக, அதாவது ட்ரை ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா மேலால் அப்படியே லைட்டாக எண்ணெய் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம அதை எடுத்துகிட்டு குட்டி குட்டி பாலாக நம்ம வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். ஸோ அப்போ தான் அந்த விரிசல் இல்லாமல் வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல உருண்டை உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரிக்கு நீங்கள் ஷேப் எடுத்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லா மாவையுமே நம்ம வந்து சப்பாத்திக்கு உருட்டிக்கலாம். எனக்கு வந்து ஒரு 10 to 11 வந்திருக்கு. இது வந்து ஒரு 2 குழந்தைங்களுக்கு, அதாவது ஒரு 4 to 5 இயர்ஸ் இருக்க பேபிஸுக்கு கண்டிப்பாக இது போதும். ஸோ அதனால் நான் கம்மியாக எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஆயில் விட்டு தேய்க்காமல் அந்த மாவு மட்டும் லைட்டாக டஸ்ட் பண்ணிவிட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து அப்படியே ஒட்டாமல் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ மீதி இருக்க எல்லாத்தையுமே தேய்ச்சிட்டு ஒன்றுன்னா தோசைக்கல்லில் போட்டு எடுத்துட வேண்டியது தான். ஸோ அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நீங்கள் சப்பாத்தி போடுறீங்க அப்படின்னா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கமும் நல்லா சுட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் இல்லை லோ ஃப்ளேமில் கூட வச்சுட்டு லைட்டாக ஆயில் மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப நேரம் வரைக்குமே நம்மளுக்கு வந்து இந்த ஹார்ட்னஸ் இல்லாமல் நல்லா சாஃப்டாகவே சப்பாத்தி இருக்கும். ஸோ அடுத்த டைம் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இப்போ மீதியுமே நம்ம எல்லாத்தையுமே போட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அவ்வளோதான். நல்லா 2 பக்கமே சுட்டு எடுத்தாச்சு. சூப்பராக இருக்குது இந்த சப்பாத்தி. இதில் நீங்கள் வேறு காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டு, பாலக்கீரை, இந்த மாதிரி நிறையா ஏதாவது வெஜிடபிள்ஸ் எல்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணி சப்பாத்தி செஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். எல்லா சப்பாத்தியும் நம்ம போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ காய் சாப்பிடல அப்படின்னா அப்படியே விட்டுறக்கூடாது. ஏதாவது ஒரு வகையில் கொடுக்கணும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.